மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் KS, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ அர்ஜுனா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் ஊடக அணி TVK ரமேஷ், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை நிலை செயலாளர் ராஜசேகர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர்கள் ராஜகுமார், சீனு, EMR ஆனந்த் மற்றும் ஜெகதீஷ் பாண்டியன், மாவட்ட இணைச் செயலாளர் சகோதரர் அன்பு, பொருளாளர் சத்யராஜ், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சபிதா லட்சுமி, வழக்கறிஞர் அணி சிவராஜ் தினேஷ், பகுதி செயலாளர்கள் சாரதி, பாலாஜி, தேசிகன், வெற்றிவேல், ஒன்றிய செயலாளர்கள் சுபாஷ், குமரன், ஜெயபிரகாஷ், ஆறுமுகம் மற்றும் சார்பு அணி அமைப்பாளர்கள், அனைத்து நகர ஒன்றிய பகுதி உட்பட அனைத்து நிர்வாகிகள், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜகுமாரியிடம் 2 நாட்களுக்கு முன்புதான் கூட்டம் நடத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். 10 நாட்களுக்கு முன்பாக நடத்தலாமா அப்படின்னு கேட்டேன். எப்ப சொன்னாலும் நாங்க நடத்த தயார் என்று அனைத்து மாவட்ட செயலாளர்கள் சொன்னாங்க. நேற்று தான் அனுமதி கிடைச்சது. இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிறதின் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இந்த கூட்டம். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதி பாத்தீங்க அப்படின்னா கடலூர்னா ரொம்ப பிடித்தமான மாவட்டம் தலைவர் தளபதிக்கு. எல்லா மாவட்டமும் பிடிக்கும், அதுல குறிப்பா கடலூர் ரொம்ப பிடிக்கும். ஏன் என்று சொன்னால் அது தானே புயலாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, எல்லா புயலுக்கும் உடனடியாக வந்து மக்களை சந்தித்த ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். ஒரு சாதாரண ஒரு தொண்டன் சீனு அவர்கள்லாம் அப்போ மாவட்ட செயலாளராக இருந்தார் எல்லா மாவட்டத்துக்கும் கடலூர் முழுக்க. அப்ப அவர் கூப்பிட்டாருன்னு சொன்ன உடனே நிழற்குடைய திறந்து வைத்தவர் தான் நம் தலைவர் தளபதி. நம்ம கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்த ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சகோதரர் ஆதரவு அவர்கள் சொன்னார், தலைவர் ஜாதி பார்க்கல எதுவுமேன்னு. தலைவர் முதல்ல ஒரு மாவட்ட செயலாளருக்கு தோற்றத்தை கூட பார்க்காமல் உழைத்தவர்களுக்கு கொடுத்த ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். வேற எல்லாரும் உனக்கு என்ன கார் இருக்குதா, வீடு இருக்குதா எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அப்பதான் இந்த கட்சிக்கு ஒரு மரியாதை, ஒரு மாவட்ட செயலாளரை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருவாங்க. அதெல்லாம் பார்க்கல தலைவர். யார் உழைத்தார்கள் அன்னைக்கு சைக்கிள்ல ஓட்டிக்கின்னு போய் யாரு போஸ்டர் ஒட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு தான் இன்று பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் நம் தலைவர் தளபதி. அண்ணன் இங்க 9 தடவை சட்டமன்ற உறுப்பினர், 50 வருஷம், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 50 வருஷம் KS அண்ணன் இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தெரிகிறது யார் புரட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக ஒரு உண்மையான தலைவர் யார் என்று தெரிந்ததனால்தான் அவர் நம்முடன் வந்திருக்கிறார். இல்லனா எல்லாருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேத்து கூட எல்லாரும் அங்க போனாங்க இங்க போனாங்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க.
நிதானமா ஒழுங்கா 50 வருடம் ஒரே கட்சியில் இருந்துட்டு அதுக்கு அடுத்து நமக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு உண்மையான கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று எண்ணி வந்திருக்கிறவர் தான் அண்ணன் KS. மேலும் சகோதரர் ஆதவ அவர் இருக்கிறார். அவர் உடனே படபடன்னு எப்பயுமே அண்ணா அங்க மீட்டிங் போடணும், இன்னும் அங்க ஒரு மாதிரி உடனே போடணும், இந்த இடத்துக்கு போகணும் அங்க போகணும்னுவாரு. டக்கு டக்குன்னு வாயால ஈஸியா சொல்லுவார், ஆனா அங்க போடணும்னுவாரு. போட்டுடலாமே அப்படின்னுவேன், போட்டுருண்ண அப்படின்னுவாரு. போட்ட உடனே ஆனா 2 நாள்ல இவ்வளவு பெரிய கும்பல் வருதுன்னா அது நம்ம தலைவர் தளபதிக்கு மட்டும்தானே தளபதி அப்படின்னுவார். மேலும் நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா நாளன்னைக்கு கூட்டம் போடணும்னு அடுத்த உடனே என்னாரு, உடனே நாம கூட்டத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீங்க வந்துடலாம் அப்படின்னுட்டு உடனுக்கு உடன் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய தலைவர்களுடைய தோழர்கள், உண்மையான தொண்டர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற இடத்தெல்லாம் உனக்கு ஏதாவது நான் செஞ்சு தரேன், நான் ஏதாவது கொஞ்சம் பணம் தரேன், நீ கூட்டத்தை போடு, இந்த ஏற்பாடு பண்ணுன்னு, இதெல்லாம் கிடையாது. இந்த விழாவை நடத்துவதற்கு நானோ மற்றவர்களோ 1 ரூபாய் பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க ராஜ்குமார் மற்றும் அவருடன் இருக்கிற கழக செயலாளர்கள், நகரம், ஒன்றியம் அனைவரும் இணைந்து செய்யப்பட்டதுதான் இந்த பொதுக்கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். மற்றவங்கிட்டலாம் நம்ம பஸ் வைக்கணும், கார் வைக்கணும், வேன் வைக்கணும். இங்க இருக்கிற ஒரு அமைச்சர், கடலூர் இருக்கிற இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் முதல் மாநாடு நடக்கும்போது நம்மளுடைய விழுப்புரம் மாநாடு முதல் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு அவர் ஊர் பெரியவர்களை அழைத்து, என்னையா எப்பயுமே ஒரு மாநாடுன்னு சொன்னா என்கிட்ட வருவாங்க, பஸ் வேணும் வேன் வேணும்னுவாங்க, நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவேன். சொன்ன உடனே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மாநாடுக்கு முன்னாடி வந்தா 10,000 20,000 கேட்பாங்க, கொடுப்பேன். ஆனா இந்த மாநாட்டுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒருத்தவங்க கூட என் வீட்டு படி ஏறி எனக்கு பஸ் வேணும் வேன் வேணும் பணம் வேணும்னு கேட்கவே இல்லையா? அது என்ன எது என்ன? போனை போடு, அந்த அசோசியேஷனுக்கு பஸ் அசோசியேஷனுக்கு போனை போடு, ஏப்பா பஸ் எல்லாம், அட நீங்க வேறங்க ஐயா, பஸ் எல்லாம் புக் ஆகி 1 மாசமா ஆகுது, வரானுங்க அவனுங்களே தண்டலை வாங்கின்னு 25,000 கட்டிட்டு அவன் ஊட்டி விழா மாதிரி அவன் ஊட்டி நிகழ்ச்சி மாதிரி செஞ்சுட்டு போயினே இருக்கிறான். இந்த பணத்தை கட்டிட்டு 25,000 இன்னும் கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருக்குதோ பணத்தை கட்டிட்டு நான் பஸ் எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணி போயினே இருக்கிறான் ஐயான்னு. இதுதான் உணர்வு, இதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசம். இப்படிதான் நம்ம தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. உண்மையான தோழர்கள், உண்மையான தொண்டர்கள் இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் நம்மகிட்ட காசு பணம் எதுவுமே இல்லை, ஆனா உழைப்பு உண்மை இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற எல்லாருக்கும் எப்படியோ பணம் வரும். ஆனா தலைவர் என்ன சொன்னார் கடந்த கூட்டத்தில்? நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம் தலைவர் தளபதி தான். ஏன்னா யாருக்கும் எங்களுக்கெல்லாம் பணம் காசெல்லாம் வேணாம், இருக்கிறது போதும். மனிதனுக்கு தேவை காலையில ஒரு 5 இட்லி, மதியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு, சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 4 இட்லி இருந்தாலே காலத்தை ஓட்டின்னு போற காலத்துல 5,000 கோடி 10,000 கோடியை சம்பாரிச்சு ஜெயில போய் உக்காந்து இருக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் உச்சத்துல இருக்கும் போதே இந்த உச்சத்தை கொடுத்தது மக்கள். அந்த மக்களுக்கு அந்த உச்சத்துல இருக்கும் போதே அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தளபதி தான். ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆயிட்டுலாம் வரல,
படம்லாம் ஓடாமலாம் இல்லை. போட்ட கையெழுத்து தலைவர் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டார்னா அடுத்து 1 மணி நேரத்தில் பணத்தை யாரெல்லாம் படம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ 1 மணி நேரத்தில் அந்த படமே எல்லாரும் சென்னையாக இருந்தாலும் சரி, அது ஃபாரினாக இருந்தாலும் சரி, அது சேட்டலைட் ரைட்டாக இருந்தாலும் சரி, ஒரே மணி நேரத்தில் எல்லாமே அவங்கவுங்க நான் நீன் போட்டி போட்டு கொண்டு வாங்கக்கூடிய ஒரு படம் இது என்று சொன்னால் அது தலைவர் தளபதி நடித்த படம் தான். அந்த உச்சத்தை விட்டுட்டு நான் என் மக்கள், என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கோ நான் சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. அதனால ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுலாம் வரல, உச்சத்தில் இருக்கும்போது தான் வந்தார். எல்லாருமே சர்வே எடுத்து பார்க்கறாங்க, யார் யாரையோ வச்சு சர்வே எடுத்து பார்க்கறாங்க. பார்க்கறவங்க எல்லாருமே சொல்வது 32%, 35% இப்படிதான் எல்லா ஊர்லயுமே இருக்குது. யாருமே குறைச்சியே எதுவுமே சொல்லல. அவங்கவுங்க எடுத்து பார்த்துக்கிறாங்க, நம்ம எடுக்கல. வெளியில இருக்கிறவங்க, எதிர்கட்சி இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில இருக்கிறோம், அவங்க சர்வே எடுக்கிறாங்க. நமக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், நம்ம கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், நம்ம ஆட்சியில் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோமேன்னு. எதை செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. மக்களுடைய வரி பணத்துல தான் நீங்க சில விஷயத்தை செய்யறீங்க என்று சொன்னால் அதை கூட நீங்கள் சரியாக செய்யக்கூட முடியாத ஒரு கையாளாத அரசாகத்தான் திமுக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ரமேஷ் சொன்னார், பயங்கரமா வாக்குல நடந்தாரு, ராஜ்மோகன் எல்லாம் சொன்னாரு. எது நடந்தாலும் சரிங்க, தலைவர் தளபதி தளபதி தான். நீங்க எப்படி ஒன்னாலும் வேஷம் போடலாம், எப்படி ஒன்னாலும் நானும் இருக்கலாம் நினைக்கலாம், அதெல்லாம் எதுவுமே எந்த காலத்திலையும் ஒரே தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் தளபதி. நம்ம சொல்லிக்கலாம், மற்றவங்க சொல்லிக்கலாம், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி போவேன்னு. அதெல்லாம் இங்க ஒன்றும் கிடையாது. ஒரே இது தலைவர் தளபதி மாதிரி வேற யாராலையும் வர முடியாது. ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தாலும் சரிசகமாக உட்கார வைத்து அவர்களிடம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். ஏன்னா கடலூர்ல இருந்து நீங்க நிறைய பேர் தலைவர் தளபதியை பார்த்திருப்பீங்க, அவரோட கலந்துரையாடி இருப்பீங்க. அப்போ அதெல்லாம் நாம் சொல்லும் போது அது உண்மையாக இருப்பது என்பதனால தான் இந்த பொது மேடையிலே நான் அதை சொல்ல முடிகிறது. இப்படியெல்லாம் ஒரு உண்மையாக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து பதவி கொடுத்த ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. மேலும் கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதி இருக்கிறது. இன்று நான் சொல்கிறேன், 9 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை, எங்களுக்கு பயமும் இல்லை. நாங்கள் 2026 தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக ஆவது உறுதி. மக்களுக்கும் சரி, தோழர்களுக்கும் சரி, ஒரு உண்மையான தலைவராக இருந்து யாரெல்லாம் என்னென்ன நினைக்கிறார்களோ, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முதல் கொண்டு வழங்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தலைவர் தளபதி இருப்பார். தாய்மார்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். ஏனென்று சொன்னால் நேற்று கூட பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்து, இப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் எல்லாம் தொகுதியில போனா இப்ப எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மக்களுக்கு எல்லாமே தெரியும், 5 வருஷம் உன்னுடைய பதவி இருக்கிறது, உன்கிட்ட பவர் இருக்கிறது, எதையும் நான் கேட்க கூடாது. நான் உனக்கு ஓட்டு போட்டது நீ எனக்கு சேவை செய்யணும் என்று சொல்லிதான். ஆனால் அந்த 5 வருடம் நீ சேவை செய்யவில்லை என்று தேர்தல் நெருங்கி வந்தவுடன் மக்கள் கேட்கிற கேள்வி, ஏன் நீ இதுவரை தொகுதி பக்கமே வரவில்லை, எங்களுக்கு இந்த திட்டத்தை செய்தியா அப்படி என்றெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமை இங்கு வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால நம்மளை நம்பி நம்மளுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வார்.
பல்வேறு நலத்திட்டங்களையோ பல்வேறு திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பார் என்று மக்கள் ஓட்டு போட தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டு போடுவதற்கு நாம் எல்லோரும் அவர் சொன்னது போல, சகோதரர் சொன்னது போல 24 மணி நேரம் 20 மணி நேரமாக நாம் உழைக்க வேண்டும். நம்மளுடைய சின்னமான வெற்றி சின்னம் விசில் சின்னத்தை நாம் வீடு வீடாக சென்று எங்களுடைய சின்னம், தலைவருடைய சின்னம், தளபதியுடைய சின்னம், வெற்றி சின்னம் விசில் என்பதை நீங்கள் வீடு வீடாக சொல்ல வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்னும் 60-65 நாட்கள் தான் இருக்கிறது. தலைவர் யாரை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறார்களோ, அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க கொள்கை தெரியுமா, அதுவா இதுவான்வாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவர் தளபதியா. தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ செய்யக்கூடிய ஒரு தொண்டனாக தோழனாக நாங்கள் இருப்போம். ஏன் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எங்களை ஒழுக்கமாக வளர்த்து எங்களை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கடந்த 30-32 வருடமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தளபதி தான். எங்களுக்கு நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை வளர்த்தவர் எங்கள் தலைவர் தளபதி தான். நான் பல இடங்கள்ல பல பெரிய பெரிய முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் இருக்கும் போதே நான் சொல்லியிருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி 5 வருடத்துக்கு வரும் போகும். தளபதியுடைய ரசிகர் என்ற பதவி கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் இன்று தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய கட்சியின் பொதுச் செயலாளராக என்னை நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி. ஆகவே யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தலைவர் 2026 முதலமைச்சராக அமர்வது உறுதி என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.